வரத்திற்காக, ஆசீர்வாதங்களுக்காக நாம் எல்லாரும் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த சபைக்குள் வரப்போகிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். இந்த சபைக்குள் வரப்போகிற ஜனங்கள் சுகமடைய போகிறார்கள். இந்த சபைக்குள் வரப்போகிற ஜனங்கள் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட போகிறார்கள். அற்புதமாய் தெய்வீக வல்லமையை அனுபவிக்க போகிறார்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட போகிறார்கள். இந்த தூத்துக்குடி பட்டணத்தின் ஆசீர்வாதத்திற்கு இந்த சபை ஒரு கலங்கரை விளக்காய் மாற போகிறது. இந்த பட்டணத்தின் ஆசீர்வாதத்திற்கு இந்த சபையில் கர்த்தர் வைத்திருக்கிற போதகர், அவருடைய மனைவி, பிள்ளைகள், இந்த சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லாரும் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு கை தட்டி ஆவில நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு உரைக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இது மனித சத்தம் அல்ல, இது எங்களுடைய காதுகளிலே தேவ சத்தமாய், தேவனுடைய வார்த்தையாய் வெளிப்பட்டு இருக்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் இந்த இடத்தில் உயர்ந்திருப்பீராக, நீர் இந்த இடத்தில் மகிமைப்படுவீராக. நான் உயர்ந்திருக்கும் போது ஜனங்களை என் பக்கமாய் இழுத்துக் கொள்ளுவேன் என்று சொன்ன ஆண்டவர், நீர் இந்த ஆலயத்தில் உயர்ந்திருந்து இந்த சுற்றுப்புற பகுதியில் இருக்கிற ஜனங்களை உமக்காக நீர் இழுத்துக் கொள்ளுவீராக. உம் பட்சத்தில் ஜனங்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்களாக. உதிக்கிற ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த இடத்தில் ஒரு தேவ ஒளி, தேவ மகிமை உதிப்பதாக. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு கடந்து செல்லுவதாக. அதிகாரிகள் கடந்து வருவார்களாக, அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் கடந்து வருவார்களாக, அரசியல்வாதிகள் கடந்து வருவார்களாக, தொழில் அதிபர்கள் கடந்து வருவார்களாக, பெரிய பெரிய செல்வந்தர்கள் கடந்து வருவார்களாக. என்ன ஜாதியாய் இருந்தாலும் எல்லா ஜனங்களும் இந்த இடத்திற்குள் கடந்து வருவார்களாக. நீரே உண்மையான தெய்வம் என்பதை அவர்கள் கண்டுகொள்ள அவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக. இந்த இடத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுவதாக. என்னென்ன ஜெப குறிப்புகளை எழுதி வைத்து இந்த இடத்தில் ஜெபிக்கிறார்களோ அத்தனை ஜெபங்களுக்கும் பரலோகத்தின் தேவன் ஆம் என்றும் ஆமென் என்று பதில் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு கூட்டமாய் ஜெபித்தாலும், ஆராதனை வேளையிலே ஜெபித்தாலும், ஆண்டவரே உபவாச கூட்டங்களிலே ஜெபித்தாலும், முழு இரவு ஜெபங்களிலே ஜெபித்தாலும், சிறப்பான விசேஷ பிரார்த்தனைகள் ஏறெடுக்கப்பட்டாலும், எப்பொழுதும் இந்த இடத்தில் ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு தேவ பிரசன்னத்தை உணரட்டும் ஆண்டவரே, ஒரு தேவ மகிமையை அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. இரண்டு பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது பதில் கொடுக்கிற தெய்வம் இந்த இடத்தில் சபை ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை நடப்பிப்பீராக. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய தரிசனங்களை நீர் விரிவாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ இடங்கொண்டு பெருகுவாய் என்று சொல்லி இருக்கிறீரே, வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இன்னும் பெருக்கம் உண்டாவதாக. இப்பொழுது எங்களுக்கு ஒரு ஆலயம் கிடைத்து விட்டது என்கிற திருப்தியோடு இவர்கள் இருந்து விடாதபடிக்கு இன்னும் இந்த ஆலயத்தின் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்குக்காக இவர்கள் தரிசனத்தோடு செயல்பட ஆத்துமாக்களை ஆதாயம் என்று கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை தாரும், அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்த தாகத்தை தாரும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய கிருபைகளை தாரும். ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய ஆத்துமாக்களோடு இந்த ஆலயத்திற்குள் ஒவ்வொரு விசுவாசிகளும் கடந்து வர கர்த்தர் இன்றைக்கு அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுப்பீராக. அவருடைய உள்ளங்களில் அப்படிப்பட்ட தரிசனங்களை கொடுப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தின்படி ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய ஆத்துமாக்கள் குடும்பம் குடும்பமாய் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்திற்கு விரோதமாக, இந்த ஊழியர்களுக்கு விரோதமாக, குடும்பத்திற்கு விரோதமாக எழும்புகிற எந்த மனிதர்களாய் இருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. எந்த அந்தகார வல்லமையாய் இருந்தாலும் அவைகள் முற்றிலும் அழிக்கப்படுவதாக. பிசாசின் வல்லமைகள் முறிக்கப்படுவதாக. இந்த இடத்துல தேவன் தங்கி இருக்கிறார், அவர் வாசம் பண்ணுகிறார் என்பதை இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ள கர்த்தரை கிருபை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு முறை ஜனங்கள் கேட்கிற பிரசங்கங்களும் தீர்க்க தரிசனமாய் மாறுவதாக. அன்றைக்கு அவர்களுடைய தேவைக்கு அது உதவி செய்வதாய் இருப்பதாக. இந்த இடத்திலிருந்து கூறப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த ஆலயத்திற்குள் இருக்கிற ஜனங்கள் மீது பழிப்பதாக. இந்த இடத்தில்
ஆலயத்துக்கு வந்தாலே சமாதானமா இருக்கு, இந்த ஆலயத்திற்கு போனாலே சந்தோஷமா இருக்கு, அந்த இடத்துல போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தனாலே சுகமா இருக்கிறது என்று சொல்லி புறஜாதிய ஜனங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக எல்லா ஜனங்களுக்கும் இது ஒரு ஜெப வீடாய் மாறட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு சாலமோன் தன்னுடைய தேவாலயத்தில் ஜெபித்த போது இஸ்ரவேல் ஜனங்களை தவிர புறஜாதிய ஜனங்கள் வந்து தங்களுக்கு வேண்டும் என்று விண்ணப்பிக்கும் போது அவர்களுக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபித்தது போல இன்றைக்கு நாங்களும் ஜெபிக்கிறோம். இந்த சபையில் அங்கத்தினராயிராத நபர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் இந்த இடத்தில் வந்து ஜெபிக்கும் போது அவர்களுக்கும் அற்புதம் நடப்பதாக. இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கும் உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் நோக்கினவைகளுமாய் இருப்பதாக. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த இடத்தில் கூடியிருக்கிற பரிசுத்தவான்கள் சபை மக்கள் எல்லாருமாய் சேர்ந்து நாங்கள் இந்த ஆலயத்தை ஆசீர்வதித்து ஜெபித்திருக்கிறோம். விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்வீராக. உம்முடைய கிருபையும் சமாதானமும் உம்முடைய பிள்ளைகளோடு தங்கி இருப்பதாக. இந்த இடத்தில் அவர்கள் இன்னும் பல கிளைகளை ஆரம்பிக்கத்தக்கதான கிருபைகளை கொடுப்பீராக. அப்படியே ஊழியங்களின் எல்லைகள் விரிவடைவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.